நம்ம மத்தியில் பாஸ்டர் எபினேசர் இருக்காங்க. அன்னை இப்போ ஜோம் பண்ண போகிறாங்க. அன்னை சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லணும், சரியா? எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, கண்ணை மூடுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. கடந்த 4 நாட்களாய் அருமையாக வேத வசனங்கள், பாடல்கள் மற்றும் சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. இந்த கடைசி நாளிலும் நாங்கள் என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்கிறோமோ எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். ஏசப்பா, உம்மை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள, உமக்காக வாழ இந்த கூட்டம் மூலமாக எங்களுக்கு உதவி செய்ய. இந்த 5வது நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சொட்டா, அது எனக்கு தெரிஞ்சது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சொட்டா, அது எனக்கு தெரிஞ்சது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. இயேசுவின் பின்னே நான் எல்லாம் எஞ்சிக்கோமா, சத்தானே உனக்கு டாட்டா. சத்தமா, இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சொட்டா, அது எனக்கு தெரிஞ்சது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சொட்டா, அது எனக்கு தெரிஞ்சது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. சத்தமா சொல்லுமா, இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. கதை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி, அக்கா ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இப்போ ருஸ்ஸெல்லாம் இல்லை, சரியா? குட்டி கதை, கவனமாக கவனிக்கணும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவாராம்? பயங்கரமான பரிசு பொருட்கள்லாம் அள்ளி அள்ளி தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பாராம். அந்த வருஷம் என்னாச்சு, அவருக்கு பிறந்த நாள் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது, ஊர் மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. டேய் டேய் டேய், இந்த தடவை ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்து என்னடா கொடுக்க போகிறாரு? டேய், போன தடவை மிக்சி கொடுத்தாரு, அதுக்கு முன்ன தடவை வாஷிங் மிஷின் கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி கிரைண்டர் கொடுத்தாரு. இந்த வருஷம் என்னடா கொடுக்க போகிறாரு, என்னடா கொடுக்க போகிறாருன்னு அப்படியே ஊர் மக்களே அப்படியே எல்லாரும் அப்படியே அப்படியே பரபரப்பாக இருக்குது. நாளைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு என்னென்ன அறிவிப்பு சொல்லிடுவாங்கன்னு எல்லாரும் அப்படியே காத்துட்ருக்காங்க. நேராக ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு. நாளை எனக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அரண்மனையை நான் திறந்து வைக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஊர் மக்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு என்ன பொருள் என் அரண்மனையில் வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலான்ட்டாங்க. எல்லாரும் என்னடா ராஜா வாஷிங் மிஷின் தான் கொடுப்பாருன்னு நினச்சோம், இல்லை ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினச்சோம், ஏன் கிரைண்டர் மட்டும் தான் கொடுப்பாருன்னு நினச்சோம். இவர் என்னடா அரண்மனையே திறந்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன, நீ போய் எடுத்துகிட்டு வருவ? நீ உள்ளே போனீன்னா, அரண்மனைக்குள்ளே போனால் நீ போனால் என்ன எடுத்துகிட்டு வருவ? தங்கம், வெரி குட். வேற வெள்ளி, வேற அடுத்து அடுத்து சரி, இங்கிலீஷில் சொல்லிட்டான். டைமண்ட், அடுத்து காசு, அடுத்து ஒருத்தவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ஒருத்தவன் ராஜாவோடைய எல்லா பொருட்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தங்கத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான், வெள்ளி ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான், வைரத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான். ஒருத்தவன் வரான் அங்கேருந்து, ஏ தள்ள ராஜா குனிங்க
குனிங்க அப்படிங்க. ஏன்டா நான் ஏன்டா குனியணும்னு? அட குனிங்க ராஜா. சரி குனிஞ்சிட்டேன்டா. தூக்கு க்ரௌனை. எதை தூக்கிட்டான்? மேலே போட்டிருந்த க்ரௌனை தூக்கிட்டா. டேய் க்ரௌனுடா, அது என் பட்டம்டா அப்படின்னா. அதெல்லாம் முடியாது ராஜா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதனால் நான் க்ரௌன் எடுத்துக்கிறேன்னு ஓடியே போயிட்டான். உடனே ராஜா மண்டையை சொல்லிட்டு, என்னடா சொன்னது தப்பாக போச்சே, இப்படி க்ரௌனையே தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு சோகமாக போய் உட்காந்துட்டார். என்ன தான் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தா திடீர்னு ஒருத்தன் ஓடியாடுறாங்கன்னு. ஓடியாது, ராஜா 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 எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கிறான். உடனே ராஜா, ஏன்டா ஏன்டா பூச்சி எதுவும் வந்துருச்சா, பள்ளி வந்துருச்சா? ஏ ராஜா தள்ளுங்க தள்ளுங்கன்னு. ராஜா ஓரமாக போய் என்னடா ஆச்சு? வேகமாக அவனால் முடியாத அந்த எண்ணத்தை தூக்கினான். இப்போ சிம்மாசனத்தை தூக்கிக்கிட்டு இழுத்துட்டு என்ன பண்ணிட்டான்? ஓட்டாட்டி நான் எங்கடா உட்காருவேன்? அடைய ஒருத்தன் வந்தான், க்ரௌனை தூக்கிட்டு போனான். ஒருத்தன் வந்தான், நான் உட்கார்ற சிம்மாசனத்தை தூக்கிட்டு போயிட்டான். ஏன்டா நான் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு ராஜா பரிதாபமாக வேண்டார். இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்து, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போய் கஷ்டம் இல்லாமல் நீ நல்லா வாழுடான்னு சொன்னது ஒரு தப்பா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? அவரோட அடித்தளமான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ராஜா அப்படியே பார்க்குறார், ச்சே என் மக்கள் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கும்போது ஒரு சின்ன பையன், சரியா, ஒரு சின்ன பையன் அங்கேருந்து ஓடியாரான், ராஜா அப்படின்னு. உடனே ராஜா, டேய் இருறா, தலையில் இந்த க்ரௌனை தூக்கிட்டாங்க, உக்காந்து இந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது என் ட்ரெஸ்ஸு தான்டா, இதை உருவிடாதடா. அவர் பயந்துட்டார், எங்க என் ட்ரெஸ்ஸை உருவிட்டு ஓடிடுவாங்களோ அப்படின்ட்டு. உடனே ராஜா சொல்ல, இருறா இருறா இருறா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தர்றேன். இதுக்கு மேலே என்கிட்ட தர்றதுக்கு எதுவும் இல்லை, நீ என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, தள்ளி நின்றே சொல்லு அப்படின்னா. அந்த சின்ன பையன் சொன்னானா, ராஜா போன வருஷம் என்னுடைய அப்பா என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பானா எனக்கு உசுறு. எத்தனை பேருக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அந்த குட்டி பையன் சொன்னானா, எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை எப்போவுமே கட்டி பிடிச்சிக்குவாங்க, எங்கள் அப்பாவோட தான் தூங்குவேன், எங்கள் அப்பா தான் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, எங்கள் அப்பா தான் எப்போவும் என் கூட விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, என் அப்பானா எனக்கு எதை வேணாலும் நான் விட்டு கொடுப்பேன், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ அப்பான்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ராஜா நீங்கள் கோச்சிக்கலைன்னா நான் உங்களை அப்பான்னு சொல்லலாமா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டானா. ராஜா அப்படியே ஒரு நிமிஷத்தில், ஏண்டா ஒருத்தவன் வந்தான் க்ரௌனை பிச்சுட்டு போனான், ஒருத்தவன் வந்தான் சிம்மாசனத்தை தூக்குனான், ஒருத்தவன் வந்தான் என் கஜானாவையே கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க, ஆனால் இந்த சின்ன பையன் என்ன கேட்குறான், என்னை அப்பான்னு கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்குறான். இதுதாண்டா எனக்கு கிடைச்ச, இந்த பிறந்த நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு விலையுயர்ந்த பரிசுன்னு சொல்லி அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிங்க, வாமா எந்திரி எந்திரி டக்குன்னு வா. அந்த சின்ன பையனை அப்படியே கட்டி பிடிச்சி, ஏன் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டுக்கவான்னு தான் கேட்ட, ஆனால் இன்னையிலேருந்து நீ யாரு, என் பிள்ளை, நீ யாரு, என் பிள்ளை அப்படின்னு. அந்த பையன் அழுதான், சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாரு அப்படின்னு. அந்த ராஜா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி, நீ தான் என் பையன் இனிமே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு முத்திரையை கொடுத்து என்ன பண்ணாரு, ராஜாவோட பிள்ளையாக்கிட்ட. ராஜாவோட பிள்ளைனா இப்போ என்னது, இந்த நாட்டோட யாரு அடுத்த ராஜா, இளவரசன் ஆயிட்டாரு. இப்போ அந்த பையனுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, இப்போ அந்த பையனுக்கு வாஷிங் மிஷின் தேவையா, இப்போ அந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு வேணுமா, எல்லாமே ராஜவம்சத்துக்குரிய எல்லாமே அந்த பையனுக்கு கிடச்சிருச்சு. ஒன்றுமே இல்லாத பையன், ஆனால் எப்போ அவன் இயேசுவின் பிள்ளையானானோ, எப்போ ராஜாவின் பிள்ளையானானோ, அப்போ ராஜாவுக்கு உரியது எல்லாமே யாருக்குரியதாயிருச்சு, அந்த பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு உரியதாயிருச்சு. இதே போல தான் ஏசப்பாவை நம்ம தள்ளி நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோவேன், சரியா, ஏசப்பாவை நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரவங்க மாதிரி, நம்ம ஓனர் மாதிரி, இல்லை நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க மாதிரி நம்ம தள்ளி நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோவே,
நம்மளும் அந்த மற்ற ஜனங்கள் போல் போய் க்ரௌனை தூக்கிட்டு வருவோம். அவன் நினச்சான் க்ரௌனை விற்றா ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு. ஆனால் அதுக்கும் இந்த பையன் பண்ணதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். நம்ம ஏசப்பாவை இன்னொருத்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா நாமளும் இது போல தான் போய் வேற என்னத்தையாவது எடுத்துகிட்டு ஏமாந்து போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் முடியாதான் அந்த காசு அந்த செல்வம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் ஏசப்பாவோட பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா, யாரோட பிள்ளையா யாரோட பிள்ளையா யாரோட பிள்ளையா பத்தலை யாரோட பிள்ளையா ஏசப்பாவோட பிள்ளையா மாறிட்டோம்னா ஏசப்பாவுக்கு உரிய எல்லாமே யாருக்குடா? நமக்கு. ஏசப்பாக்கு காசு இல்லையா? இருக்கா? சரி, ஏசப்பாட்ட கஜானா இருக்கா? ஏசப்பாட்ட மாளிகை இருக்கா? எல்லாமே இருக்கு. வைரம் வெள்ளி எல்லாமே ஏசப்பாட்ட பெஸ்ட்டாக இருக்கு. சரியா? அப்போ அதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா நாம் யாராக இருக்கணும்? சத்தமா ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கணும். சரியா? உங்களுடைய ஆண்டவரை மட்டும் பாருங்க, ஏசப்பா மட்டும் பாருங்க. ஏசப்பா, நான் தாழ்ந்து போக பிறக்கல ஆண்டவரே, நான் வீழ்ந்து போக பிறக்கல, நான் தோத்து போக பிறக்கல. நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணம் நான் ஜெயிக்க பிறந்தேன், நான் மேன்மையை அனுபவிக்க பிறந்தேன், நான் மேன்மையாய் வாழ்வதற்கென்று இந்த உலகத்துல பிறந்தேன். ஏசப்பா, அப்படியே சொல்லுங்க, இயேசுவே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே.
உருவாகின்றேன். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிராகின்றேன். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. பிதாவை ஆராதிக்கிறோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. குட்டி பிள்ளைங்களா சொல்லுவீங்களா? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உமை ஆராதிக்கின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு. எல்லா கரங்களை உயர்த்துவோமா? நல்ல கைகளை தூக்கி
நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்பை மறவேனையா இயேசுவே நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்பை மறவேனையா துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே எல்லாம் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே எல்லாம் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே தைரியம் ராஜாவாக்கும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. கீழ்ப்படுதல் ராஜாவாக்கும் மனுஷனுக்கு கீழ்ப்படுதலை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 5:29. ஞானம் ராஜாவாக்கும் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும் இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கி 7:12. எளிமை ராஜாவாக்கும் சிறியவனை குளிரிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுமந்திரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8. இயேசுவின் பிள்ளையான ராஜாதான். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி
எல்லாரும் சொல்லுவோம் இயேசு. எல்லாரும் நன்றி இயேசு. ஆமாண்டவரே நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே. எல்லாரும் சொல்லுவோம் புதிய நாளை உமக்கு நன்றி என்று நாவாலே துதிக்கிறோம். உமக்கு நன்றி என்று எஸ் எல்லாரும் நாவை திறந்து நன்றி ஆண்டவரே. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த குழந்தைகளை எல்லாம் வருங்காலங்களில் அவர்கள் தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக மட்டுமல்ல, சபை தலைவர்களாக மட்டுமல்ல, சமுதாயத்திலும் தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டிய இந்த பிஞ்சு உள்ளங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைவரமாய் தங்கி இருக்கும்படி நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்மளால எந்த அளவுக்கு நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த 5 நாட்களும் கிருபையாய் பிள்ளைகளை அழைத்து வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் மணி போல காத்து வந்ததற்காக நன்றி. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் எடுத்த முயற்சிகள் பிரயாசங்களிலே ஆண்டவரே உடைய திருக்கரம் கூட இருந்ததற்காக நன்றி. இவர்களை வழிநடத்துவதற்கு நல்ல ஆசிரியர் பெருமக்களை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி. நல்ல பெற்றோர்களை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நல்ல உபதேச சத்தியங்களை கொடுத்தீர், அதற்காக நன்றி. தகப்பனே, இந்த பிஞ்சு உள்ளவருடைய இருதயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை என்கிற விதையை விதைக்கிறதற்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இயேசு ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லலாமா? நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 5 நாட்களும் ஆண்டவரே கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆண்டவரே படிய தைரியம், ஆண்டவரே ஆவிக்குரிய தைரியத்தை கொடுத்து இவர்களை தலைவர்களாய் உருவாக்குவீராக. தகப்பனே, வந்து ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலை கொடுத்து ஆண்டவரே இவர்கள் பெற்றோருக்கும் ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் தலையை உயர்த்துவீராக. தகப்பனே, தேவ ஞானத்தினால் ஆண்டவரே இவர்களை நிறைத்து இவர்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்குவீராகப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய எளிமையை கொடுத்து இவர்களை தலை சிறந்த தலைவர்களாய் மாற்றுவீராகப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசப்பா, உங்க பிள்ளைகளாக இவர்களை தெரிந்து கொண்டீரே, உங்க பிள்ளைகளாக இவர்களை அழைத்திருக்கிறீரே அப்பா. பிதாவே என்று ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு தகப்பனுடைய போதகத்தின்படி வழி நடந்து ஆண்டவரே இவர்களை தலை சிறந்த தலைவர்களாய் உருவாக்குவீராக. எங்க பிள்ளைகள் மூலமாய் ஒரு நாமம் மகிமை அடைவதாக. எங்க பிள்ளைகள் மூலமாய் உடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. எங்க பிள்ளைகள் மூலமாய் உடைய சித்தங்கள் நிறைவேறுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்னும் திரியேக தேவனுடைய வல்லமையின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுப்பதாக. அவர்கள் அதோடு அவர்கள் வேதனைகளை கூட்டார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மென்மேலும் அவர்களை உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்திருக்கிற அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா மகிமையும் கனமும் துதியும் தகப்பனே உமக்கே செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்கிற நாமத்தில் தாழ்ந்து ஜெபித்து எல்லா மகிமையை உமக்கே செலுத்துகிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.